இல்லை, இப்போது நீங்கள் சொன்னீங்க கட்சி குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் இந்த முரண்பாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திரு ராமதாஸ் அப்படிங்கிறவர் அவர் மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடர். அவர் பல தேர்தல்களை கடந்து வந்திருக்காரு, பல போராட்டங்கள் அமைப்புகள்லாம் தாண்டி வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடருக்கு இந்த குடும்ப விவகாரங்கள் அதை பற்றி இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது கட்சிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதுன்றீங்களா? இல்ல, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தான் வளர்த்த, தான் உடம்பு கழுவி விட்ட, தான் குளிப்பாட்டி விட்ட மகன் தானே. மகன் வளர்ந்தது, எந்த தகப்பனும் தன் மனம் வளர்ந்ததை தன் எவ்வளவுதான் குழந்தைகள் வளர்ந்தும் தன் மகனை பொறுத்தவரை சிறுதாகவும் பேரனை பார்த்தால் சிறுதாகவும் காணிக்கக்கூடிய பாகு மனித இயல்பு. இதேதான் முலாயம் சிங் யாதவருக்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த கட்சிக்கும் நடந்தது. நம்ம பாக்குறோம். அதுக்காக அவங்களை விருத்தா தள்ளிவிட்டாங்க கிடையாது, அப்படி அல்ல. இப்ப நான் என் பையனை கடைசி வரைக்கும் குழந்தையா தான் பார்ப்பேன். அவன் பெரிய பதவிக்கு வந்திருப்பான். ஆனா என்ன பொறுத்தவரை குழந்தை என்ற மனநிலையை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அவனை பார்த்தா கொஞ்சம் மிச்சம் வருதுன்னு வச்சுப்பேன். அதான் இங்க நடக்கும். சரி, நம்ம பிள்ளை தானே ஏதாவது கருத்தை சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நடைமுறைக்கு வராதுன்ற கருத்தை அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதனால அவருக்கு அந்த பக்குவம் இல்லை என்பது நீங்க வெளியில காரியத்தை சொல்லும் பொழுதுதான் அது. இதே ஜி.கே. மணி இருந்து அது சொல்லியிருந்தா அந்த பக்குவத்தை அவர் இல்லையா இருக்குது என்று பேச முடியும். இவர் அன்புமணி வாடா போடா உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய, தலையில் அறையக்கூடிய உரிமை பெற்றவர். சோ அதுல பொது கருத்தை குறித்து சொல்லும் பொழுது அதே உண்மையில் சொல்லியிருக்கலாமே ஒழிய இதை பக்குவம் இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கு பக்குவம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உரிமையின் அடிப்படை சொல்லிருக்கலாம், நம்ம பிள்ளைத்தாப்பா முகுந்தனுக்கு போடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல கொஞ்ச நாள்ல மாவட்டத்தில் வந்துட்டு வரட்டும், இவர் கருத்தை உரிமையோட அப்பா தானே என்று சொல்லியிருக்கலாம். இந்த கருத்து முதல் தானே ஒழிய வேறொரு மாற்றமே அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆகையினால இது நாளடைவில் சரியா போற பிரச்சனை. இதே ஒரு வேற மேட்டருக்கு போனா சரியா வரும். அது வேற ஆள் போகல இல்லை, உள்ளுக்குள்ளதான் நடக்குது. அப்ப கட்சியிலுடைய இவரால் நியமிக்கப்பட்ட பொருளாளர்கள் கூட இது ஒரு ஜனநாயக படுகொலை என்ற ஒரு கடுமையான வார்த்தை கூட பயன்படுத்தி அதை கூட தவிர்த்து இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் வயசுல மூத்தவர் ராமதாஸ் அவர்கள் அதை தவிர்த்து இருந்திருக்கலாம்.